புவிகரசன் விவரங்களை விடுங்களா? விக்னேஷ் வணக்கம். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதிய ஜார்ஜ் கோட்டையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் 3வது நாள் அணிவகுப்பு ஒத்திகை என்பது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதை பொறுத்தமட்டில் சென்னையை பொறுத்தமட்டில் புதிய ஜார்ஜ் கோட்டையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் சுதந்திர தின விழா என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட திட்டமிட்டிருக்கிறது. இந்த விழா அணிவகுப்புக்கான இறுதி ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை புதிய ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்த இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் என்பதும் அன்றைய தினம் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளான மேடைகள் அமைப்பது, ஒலிபெருக்கி அமைப்பது, வர்ணம் பூசுவது போன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அணிவகுப்பில் பங்கேற்கும் பல்வேறு காவல் மற்றும் பாதுகாப்பு படையினரின் சேர்ந்த வீரர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி கம்பீரமாக அணிவகுத்து சென்ற மரியாதை செலுத்தும் அந்த பயிற்சியும் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் குதிரைப்படை, கடலோர பாதுகாப்பு படை, சிங்கப்பெண் அதிரடிப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை உள்ளிட்ட பல்வேறு படைகளை சேர்ந்த வீரர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்கின்றனர். இதற்கான ஒத்திகை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று 2வது நாள் ஒத்திகை என்பது நடைபெற்ற நிலையில் இறுதி ஒத்திகையாக இன்றைய தினம் 3வது ஒத்திகை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அணிவகுப்பின் நடைவேகம், அதாவது படைப்பிரிவுகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் விழா மேடைக்கு மரியாதை செலுத்தும் நடைமுறைகள் என அனைத்து அம்சங்களும் ஒத்திகையில் தீவிரமாக பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஒத்திகையில் காரணமாக காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னம் முதல் பாரிமுனை வரை போக்குவரத்திற்கு தடை என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் பொறுத்தமட்டில் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு எதிரே மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மேடையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு என்று சிறப்பு இருக்கைகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான மேடைகள் என்பது தற்போது அமைக்கப்பட்டு அந்த பணிகள் என்பதும் முடிவடையும் தருணத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நிலையில் அணிவகுப்பு ஒத்திகையின் இறுதி நாள் தற்போது அந்த அணிவகுப்பு என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதற்கான முழு வேகமாக தற்போது அந்த அணிவகுப்பு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2ஆம் நாள் ஒத்திகை என்பது நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை என்பதும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி புவிகரசன். திரும்ப பெற்று +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவர் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என The government of Tamil Nadu has consistently maintained that NEET is against social justice, equality